ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். உபாகமம் 22:3 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். உன் சகோதரனிடத்திலிருந்து காணாமல் போனவைகளில் எதையாகிலும் கண்டுபிடித்தாயானால் அவைகளை நீ காணாதவன் போல் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சக மனிதர்களுடைய அவர்களுடைய உடைமைகள், அவங்களுடைய அனிமல்ஸு, எந்த எதுவாக இருந்தாலும் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ அவங்களுடைய பொருளோ இல்லை மனிதர்களையோ கூட நாம் பார்த்தோம்னா அவங்க ஒரு தேவையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதை கண்டும் காணாமல் நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஆண்டவர் மனிதர்களுக்கு எவ்வளோ கரிசனையாக இருப்பார்ல, அவர் நம்மளுடைய மற்றவர்களோட உடைமையை குறித்தே இவ்வளோ ஒரு கரிசனையோட வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாருன்னா மனிதர்கள் மேலே நம்ம எவ்வளோ கரிசனையாக இருக்கணும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸு, பின்வாங்கினவர்கள் இல்லை வழி தப்பினவர்கள் எல்லாரையுமே நம்ம தூக்கி எடுத்து திரும்பவும் கர்த்தரிடத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நமக்கு உதவி செய்ய, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வசனமும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நம்ம அந்த நல்ல சமாரியன் ஸ்டோரியை பார்த்துடலாம். ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகிற வழியில் திருடர்களால் காயப்படுத்தப்பட்டு அவனுடைய உடைமைகளெல்லாம் திருடப்பட்டு போய் ரொம்ப ஒரு குற்றுயிராய் கிடைந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு சமாரியன் அந்த வழியாக வரும்போது அவனை பார்த்து மனதுருகி அவனுக்கு அந்த ஃபஸ்ட் எய்டு எல்லாமே உதவிகள் எல்லாமே செய்து பக்கத்தில் இருக்க ஒரு சத்திரத்தில் கொண்டு விட்டு பராமரித்து நீங்கள் பார்த்துக்குங்க, இன்னும் எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்கன்னு சொல்லி அந்த மனிதனை விட்டுட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அந்த சமாரியனுக்கும் அந்த காயப்பட்ட மனுஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தான். ஆனாலும் அந்த ஒரு குற்றுயிராய் கிடந்த அந்த மனுஷனை கண்டும் காணாமல் போக அந்த சமாரியனுக்கு மனசில்லை. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் கர்த்தர் நம்மகிட்டையும் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டும் காணாமல் போனால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல, அதை அவருடைய வார்த்தைகளை கொண்டே நம்ம பார்த்துருவோமா. மத்தேயு 21:19 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து ஒரு அத்திமரத்தை பார்த்து அந்த அத்திமரத்தில் இலைகள் மாத்திரம் இருக்கும், கனிகள் இல்லாததே அவர் பார்த்து இனிமேல் உங்ககிட்ட எப்போவுமே கனியே வராது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தில் அவர் இலைகளை கண்டு கனிகளை காணாமல் அப்படிங்கிற அந்த கண்டும் காணாமல் ரெண்டுமே வருது. அதை கண்டு அவர் இலைகளை மாத்திரம்தான் பார்க்குறாரு, ஆனால் கனிகளை காணும் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்ல. ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலையும் கூட அவர் பார்க்கும் பொழுது நம்ம இடத்துல அவர் கனிகளை காணவில்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த வார்த்தைகள் நமக்கும் அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும்ல. அந்த வார்த்தையை நினச்சி பார்க்கவே முடியல. அந்த அத்திமரத்துக்கு சொன்ன வார்த்தையை சில நேரங்களில் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ தெரிந்தவர்களோ ஒரு வழி விலகி போகிறத நம்ம பார்த்தும் கண்டும் காணாமல் இருந்துடக்கூடாது. நமக்கு எதுக்கு வீண் பிரச்சனை, நம்ம சொன்னால் இது இன்னும் பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் கர்த்தரிடத்தில் அவருடைய ஞானத்தை கேட்டு நம்ம அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணர்வில்லாதவர்களை நம்ம இருந்துடக்கூடாது. காணத்தக்கதாக கண்களை அதற்கு தான் நமக்கு கொடுத்துருக்காருன்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் அப்படின்னு தான் வேதவசமும் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குது. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தாலும் அதில் ஒரு ஆடு மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட அந்த ஒரு ஆடை திரும்பி தேடி அதை திருப்பி கொண்டு வரும்போது தான் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குமா. அதுபோல் தான் கர்த்தரிடத்துலேருந்து விலகினவர்கள், வழி தப்பி போகிறவர்கள், அவர்களை திரும்ப நம்ம அவர்களிடத்தில் கொண்டு வரும்பொழுது தான் கர்த்தருக்கு உண்மையான அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நாம் நம்மளை நிதானித்து பார்க்கலாம். எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்ம பிரச்சனைகள் வேண்டான்னு அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இனிமேல் கர்த்தாவை எங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏதோ ஒரு விதத்தில் செய்ய எங்களுக்கு நீங்கள் கிருபைகளை கொடுங்க. கண்டும் காணாமல் நாங்கள் போயிடக்கூடாது. உம்முடைய கண்கள் எங்கள் மேலே இருக்கணும்னா நாங்கள் அந்த மாதிரி எங்கள் கண்களினால் பார்க்குற தேவை உள்ளவர்களுக்கு, கர்த்தரை இடத்திலிருந்து விலகினவர்களுக்கு திருப்பி கொண்டு வரணும், அவங்கள தூக்கி எடுத்து கர்த்தருக்கு நேராக நாங்கள் திருப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் அப்படி ஒப்பு கொடுக்குமா கர்த்தர் நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.